உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும். நல்ல எபினேசரை எல்லாரும் நோக்கி பார்ப்போமா? எங்களை நடத்தி வந்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க அவரை பார்த்து. நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவருக்கு நன்றி சொல்ல நமக்கு வார்த்தையே இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது அவர் கரங்கள், உதவுகிற கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள். அவருடைய நடத்துகிற கரங்களுக்கு நன்றி சொல்வோமா? தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் உங்களை விழாமல், எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தர். நீங்க விழுந்து போக மாட்டீங்க. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே.
சொல்ல வார்த்தையே இல்லப்பா. நல்ல எபினேசர், எங்களுடைய நல்ல எபினேசர், நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை, மலைந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, அவருடைய கரங்கள் உங்களை மீட்கிற கரங்கள், அவருடைய கரங்கள் உங்களை தாங்குகிற கரங்கள். வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓரியாதலரபதுரஷதரவா, நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். ஒரு நாளும் உங்களை நடத்தின அவருடைய கரங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு நாளும் நம்மளை தாங்குச்சுல அவருடைய கரம், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தாருல, அவருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த பிரச்சனையிலையும் நீங்க விழுந்து போகாதபடி, எந்த நெருக்கமா இருந்தாலும் சரி, அது வியாதியினால வந்த நெருக்கமோ, அது பணத்தினால வந்த நெருக்கமோ, அது மனிதர்களால வந்த நெருக்கமோ, எந்த நெருக்கமா இருந்தாலும், எந்த நெருக்கத்திலும் உங்களை விழாம பாதுகாத்தாருல. இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த நெருக்கத்துல உங்களை விழுந்து போக அவர் விடவே இல்லை. வியாதியில விழுந்து போக விடல, பலவீனத்துல விழுந்து போக விடல, தரித்திரத்துல விழுந்து போக விடல. எந்த மனிதர்கள் கைகள்லையும் உங்களை விழுந்து போக அவர் விடவே இல்லை. எல்லா நெருக்கத்திலும் உங்களை விழாம பாதுகாத்தாருல. அந்த ஆண்டவருக்கு, அந்த அன்பின் நல்ல கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி, நன்றி, நன்றி. தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் உங்களோடு கூட இருக்கிறனால எந்த மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த நெருக்கத்துக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. மாறாவின் வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் இன்றைக்கு ஆராதனையில் யார் யாரெல்லாம் வாழ்க்கை மாறா மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ, உங்களை மதுரமான வாழ்க்கைக்குள்ளே நடத்தி செல்றார். இப்போ உங்கள் கரம் பிடித்து உங்களை மதுரமான வாழ்க்கைக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறார். ரிசீவ் பண்ணுங்க. நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, உங்களை விசாலமான வாழ்க்கைக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறாரு. பயத்தில் இருக்கிறீங்களா, உங்களை தைரியமாய் நடத்தி கொண்டு செல்கிறார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணி உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ரபா, நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம். இப்ப ஆராதனையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் எந்த நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, எந்த பயத்தில் இருக்கிறாங்களோ, எந்த போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, இந்த வேளையில் உங்கள் கரம் அவங்களுடைய மாறாவை எல்லாம் மாற்றி மதுரமான வாழ்க்கைக்குள் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில், விசாலத்துக்குள் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில். அவங்களுடைய பயத்தை நீக்கி ஒரு தைரியப்படுத்தி நீங்கள் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எந்த பயமாக இருந்தாலும் இந்த வேளையில் நீங்குவதாக, விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு தைரியமாய் நடத்தி சொல்லுங்கப்பா. பலப்படுத்தி ஒருத்தரை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி செல்லுங்க. எல்லா குடும்பங்களையும் நாங்க பிளஸ் பண்றோம். தேவரீர் அவர்களோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் ஒரு குடும்பத்தையும் தாங்கி தப்புவித்து ஏந்தி நடத்துவதாக நாங்க பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐசாயா 55வது அதிகாரம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அவங்க எல்லாருக்கும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்னது, பணம் இல்லாம சாப்பிட சொல்றாங்களா? பிரதர், என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன சொல்லுது ஐசாயா 55 என்ன சொல்லுதுன்னு சொல்றீங்க? பணம் இல்லாம கிடைக்குமா? இந்த உலகத்துல பணம் இல்லாம எதுவுமே கிடைக்காது பிரதர். பணம் இல்லாம ஒரு வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காது பிரதர். இன்னைக்கு பணம் இல்லாம ஏதாவது ஒன்று கிடைக்குமா? இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது பணம் தானே பிரதர். பணம் தானே இந்த உலகத்துல பெருசா இருக்குது. பணம் தானே ரொம்ப பிரமாண்டமா இருக்குது. எல்லாரும் பணத்தை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பணம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் எனக்கு வந்துடாதா, இல்லை இவ்வளவு பணம் எனக்கு கிடைச்சிடாதா, இந்த அளவுக்கு பணம் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குதே, அதனால எனக்கு ஒரு பணம் தேவை. இன்னைக்கு கடவுள் தேவை அப்படின்றத காட்டிலும் நம்ம மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, எனக்கு பணம் தேவை. 1ஆம் தேதி பிறக்க போதுன்னா கடவுளை நினைக்கிறோமோ இல்லையோ, பணத்தை நினைக்க ஆரம்பிச்சிருவோம். யாராவது கொடுக்க வேண்டியவங்க நமக்கு இருக்கிறாங்களா? நமக்கு நம்ம ஆஃபீஸில் சேலரியை போட்டுருவாங்களா? அதுதான் திங்கிங்காக இருக்கும் பணம். ஏன்னா பணம் இல்லாமல் ஒரு மாதத்தை நம்ம ரன் பண்ண முடியாது பிரதர். பணம் இல்லாமல் ஏதாவது இங்கே இலவசமாக கிடைக்குமா பிரதர் அப்படின்றது உலகம் சொல்வது. ஆனால் உன்னதம் சொல்வது வேறு, சத்தியம் சொல்லுவது வேறு. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு இல்லை. நான் சொல்றேன், இயேசு இருந்தால் பணம் இருக்கிறத காட்டிலும் அதிகமாய் நன்றாக நம்மால் வாழ முடியும். பணம்னு கடவுளை காட்டிலும் பணத்தின் மேல அதிகமா உங்க மைண்டை வைக்காதீங்க. இங்க வசனம் சொல்லுது, பணம் இல்லை, பணமே இல்லாம உனக்கு சாப்பாடு போடுறப்பான்றார் ஆண்டவர். பணமே இல்லாம உனக்கு தேனும் பாலும் தருகிறேன்னு சொல்றாரு. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னமா செய்வாரு? அவங்க கட்டாத வீடுகளை கொடுப்பார். அங்க பணம் தேவையில்லை. அவங்க வாங்காத நிலங்களை கொடுப்பார். அவங்க பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே அங்க இல்லை, ஃப்ரீயா வரும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன பிரதர், எப்படி பிரதர், பணம் இல்லாம ஒண்ணு வருமா பிரதர் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பணம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்றைய மாலை உங்க எல்லாருடைய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். நான் ஒன்று சொல்றேன், பணம் இருந்தால் என்ன வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழலாம் நீங்க நினைக்கிறீங்களா? மாசம் எனக்கு ஒரு 50,000 பிரதர், ஒரு 1 லட்சம் பிரதர், இல்ல 1.5 லட்சம் பிரதர், இல்ல 2 லட்சம் எனக்கு மந்த்லி சந்திக்கப்பட்டா நல்லா இருக்கும் பிரதர், நான் நல்லா வாழ்ந்துருவேன் நீங்க சொல்றீங்களே. பிரியமானவர்கள், அந்த பணம் அந்த மாசம் இல்லாட்டினாலும் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்க அதை விட 1000 மடங்கு நல்லா வாழுவீங்க. பணம் உங்களை வாழ வைப்பது இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. அது பணமோ தங்கமோ வெள்ளியோ வீடோ வாசலோ நிலமோ அது எதுவா இருந்தாலும் அதை அள்ளி கொடுப்பவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாருங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அடுத்த வசனம் சொல்றது, நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். விலையே கிடையாதுங்க, ரேட்டே இல்லை. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை பாருங்க. பிரதர், எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்கன்னா, நான் வசனம் எடுக்கிறேன். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. தானியங்களை வாங்க வராங்க, பணத்தை எடுத்துக்கொண்டு. பிரியமானவர்களே, அங்க தானியத்தை வாங்க வந்தா என்ன நடக்குது தெரியுமா? அவர்கள் தெய்வம், அவர்கள் பிதாக்களின் தெய்வம், அவர்கள் வணங்குகிற தெய்வம் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர்கள் வாங்கின தானியத்தோடு அவர்கள் அதுக்காக என்ன பணம் கொடுத்தார்களோ அந்த பணத்தையும் அந்த தானியத்திலே வைத்து அனுப்பியது. அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொல்றாரு, அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பணத்தை கொண்டு வந்து ஒரு தானியத்தை வாங்க வராங்க. ஆனா வாங்க வந்த இடத்துல என்னமா நடந்துச்சு? அவங்க அந்த தானியத்தோட அவங்க பணத்தையும் அதுல வச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதை திருப்பி வந்து அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க தெரியாம வச்சிட்டீங்களேன்னு கேட்கும் போது அதுக்கு யோசேப்பு சொல்றாரு, இல்லப்பா, உங்கள் தெய்வம் உங்களுக்கு கொடுத்தாருப்பா. நீ கொடுத்த பணமும் வந்தது, நீ வாங்கிய தானியமும் வந்தது. இதை உங்கள் தெய்வம் பொக்கிஷமாக உங்களுக்கு கட்டளையிட்டார். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க ஏதாவது லேண்ட் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டையும் உங்களுக்கு கொடுத்துட்டு, இங்க தானியம் மாத்திரம் நினைக்காதீங்க, அங்க லேண்டையும் கொடுத்துட்டு அதற்குரிய பணத்தையும் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க பிரதர், நான் சொல்றேன், காரு வரும், அந்த கார்ல அந்த காருக்கு நீங்க பே பண்ண பணமும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, பணத்தை நம்பி வாழாதீங்கன்னு சொல்றேன். அந்த பணத்தை கடவுளால மிராக்கலா கொடுக்க முடியும்னு சொல்றேன். அந்த பணத்தை கொடுக்கிற தெய்வத்தை நம்புங்கன்னு சொல்றேன். அந்த தெய்வம் நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க வேர்வை சிந்தி, நீங்க உழைச்சி, நீங்க படாத பாடுபட்டு தான் நீங்க வாழணும்னு வைக்கல. அந்த தெய்வத்தை நீங்க நம்புனீங்க. உங்க சாக்கு முட்டியை திறக்கும் போதும், உங்க பேங்க் அக்கவுண்டை செக் பண்ணும் போதும் அற்புதமாக உங்களை போஷிக்கிற தெய்வம் அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம லைஃப்ல கடவுளுக்கும், இன்னைக்கு உலகத்திலே வச்சுக்கோங்களேன், மற்ற யார் எந்த கடவுளை மற்றவங்க வணங்குறவங்களும் சரி, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பணம் ஒரு பக்கம், கடவுள் இன்னைக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு, இன்னைக்கு சரிசமம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா கடவுளை நினைக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஒரு நாள் ஃபுல்லா பணத்தை நினைக்காத நாளே இல்லை. அதை தான் இங்க ஆண்டவர் உடைக்கிறாரு. இங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் முன்னாடி எதுவும் மேன்மை பாராட்ட முடியாது. அது எத்தனை கோடி பணமா இருந்தாலும் என் கடவுள் முன்னாடி அது மேன்மை பாராட்ட முடியாது. அது எத்தனை மில்லியன் டாலராக இருந்தாலும் என் கடவுளின் முன்னே மீசையை முறுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்க சொல்றாரு, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வா, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. பிரியமானவர்களே, பிரதர் என் கையில பணம் இல்லை பிரதர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் என் கையில பணம் இல்லை, அதனால என்னால கல்யாணமே பண்ண முடியல, என் கையில பணம் இல்லை, அதனால என்னால வீடு கட்ட முடியல, என் கையில பணம் இல்லை, எதையுமே என்னால என்ஜாய் பண்ண முடியலன்றீங்க. பிரியமானவர்களே, உங்க கையில பணம் இருக்குதோ இல்லையோ, உங்களை சந்தோஷமாக வைக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். பணத்தை கொடுத்துதான் உன்னை வாங்க முடியும் நீங்க நினைக்காதீங்க.
பணத்தை செலவழித்து தான் உன்னை பெற்றுக்கொள்ள முடியும் நினைக்காதீங்க. அதை ஆண்டவரால் எந்த வகையிலும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் நம்புங்க. ஆண்டவர் இந்த பணத்தை கொடுத்துதான் உன வாங்க முடியும் இல்ல. இஸ்ரவேல் தேசத்தை நம்ம பார்க்கிறோம், கானான் தேசத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் கூட்டம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர் இயேசுவை நம்பி வந்தாங்க, கர்த்தரை நம்பி வந்தாங்க. வந்த ஜனம் எந்த பணத்தை கொடுத்து லேண்டை வாங்கினாங்க பாருங்க. நம்மளாம் இங்க லேண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க தேசங்களை சுதந்தரித்தார்கள், நாடுகளை வாங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த நாட்டை வாங்குவதற்கு அவங்க ₹1 கூட செலவு பண்ணலங்க. இது சத்தியங்க, இது சத்தியம். அந்த நாடுகளை வாங்குவதற்கு பணம் கொடுத்தார்களா? இல்லை. அவர் சொன்னாரு, உனக்கு வேணும்னா நீ காலை போய் மிதி, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தரேன், நீ பணம் கொடுக்கிற தேசத்தை நான் உனக்கு தரேன். என் தெய்வம் எழுதி வைக்கலங்க. நீ காலை மிதி, நான் உனக்கு தரேன். இந்த உலகம் சொல்லும் நீ பணத்தை வை, நான் உனக்கு தரேன்னு சொல்லும். ஆனா அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ காலை வை, நீ காலை வச்சு மிதி, இந்த தேசம் உனக்கு நான் தரேன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தெய்வத்தை காட்டிலும் பணத்தை ரொம்ப ஹானர் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதை காட்டிலும் பணம் பணம் பணம்னு அலையாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க அலைந்து கொண்டிருக்கிற எத்தனை கோடியோ அதை நம் தெய்வத்தால் ஒரு நொடியில் கொடுக்க முடியும். அது அழகா சொல்றார் பாத்தீங்களா, உங்க தெய்வம்பா தானியத்தோடு அந்த பணத்தையும் பொக்கிஷமாக உங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இதை நீங்க நம்புனீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வார்த்தைகளை நம்புங்க. நீங்க எதையாவது வாங்க போவீங்க, அதோடு சேர்த்து நீங்க கொடுத்த காசையும் திருப்பி உங்ககிட்ட கொடுப்பாங்க. அது நடக்கும், அது நடக்கும். அல்லேலூயா. வார்த்தைகளை நம்புனீங்கன்னா நிச்சயம் நடக்கும். பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. வசனம் சொல்கிறது, மத்தேயு 20வது அதிகாரம் 12வது வசனம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சந்தித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? கர்த்தர் தன்னுடைய இஷ்டத்தின்படி உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 12 மணி நேரம் வேலை செஞ்சு அவங்க வாங்குற காசை கடைசியா 1 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த பணத்தை வாங்கினாங்க. அல்லேலூயா. இதை தான் நான் சொல்ல வரேன். பிரதர், இந்த பணம் வரத்துக்கு நான் இவ்வளவு உழைக்கணுமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா பிரதர் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர். இந்த உலகம் உன்னை எழுதி வச்சிருக்கு, நீ இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாதான் உனக்கு இவ்வளவு சம்பளம் எழுதியிருக்கு. ஆனா இந்த வேதத்துல எழுதியிருக்கு, தேவனுடைய கிருபையினால, தேவன் நம்ம மேல வச்ச அன்பினால. இந்த பைபிள் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நடந்த அற்புதங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. ஆண்டவர் போடுற கணக்கு வேற. அவர் சொல்றாரு, அப்பா நான் கொடுக்கிறது ஏன் இஷ்டம் பாண்டாரு. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், கடவுள் தன்னுடைய இஷ்டம் போல உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க ஆசைப்படுறது இல்ல. இங்க பாருங்க, நம்ம ஆசைப்பட்ட ஒரு லெவலு, ஆனா ஆண்டவர் என்னமா பண்றாரு, அவர் இஷ்டம் போல இஷ்டத்துக்கு கொடுப்பாரு உங்களுக்கு. எழுதி வச்சுக்கோங்க. அந்த உங்க கையில இருக்கிற பணத்தை வைத்து அல்ல, உங்க கையில பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறத வச்சு இல்ல, இப்ப நம்ம மாசம் மாசம் சம்பாதிக்கிறோமே அதை வச்சும் இல்ல, அவர் இஷ்டம் போல. சொல்லுவாங்க தெரியுமா, அப்பா கையில பணம் வச்சிருக்கிறான்ப்பா, இஷ்டத்துக்கு செலவு பண்றான்ப்பா அவன் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கனை சொல்லுவாங்க. நம் கடவுள் நம் கையிலே வைத்திருக்கிற பணத்தை நமக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்றத நீங்க பாப்பீங்க, உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஒன்னே ஒண்ணு, அவன் சும்மா நின்றுட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு, வேலைக்கு வா,
என்னுடைய தோப்புல வந்து என் தோட்டத்துல வந்து வேலை செய்யினாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கிட்ட போயிடுங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இந்த வேதத்துல தேவனுடைய வார்த்தைகள் என்ன எழுதப்பட்டிருக்கோ, தோட்டத்துக்கு வானா போயிடணும், சும்மா நிக்கிறீங்களா இங்க வாங்க வேலை செய்யுங்கன்னா வந்துடணும், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அப்படி பழகி பாருங்க. நீங்க உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு உங்க வாழ்க்கை இருக்காதுங்க. உங்க ஸ்டேட்டஸ் மாறுங்க. கீழே ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? அவர் என்ன சொல்றாரு, அப்பா என்னத ஏன் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்றாரு. பிரியமானவர்களே, இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், அவர் அவருடையதை எடுத்து உங்களுக்கு இஷ்டம் போல தர போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நம்பினா, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டா இப்பவே ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் இருந்த வார்த்தை உங்களால் தைரியமாய் நான் சொல்லுகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வார்த்தை வரல, கடைசியாக ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவர் உங்கள் வாழ்க்கை அவர் இஷ்டம் போல ஆசீர்வதிக்க போகிறார். கடவுள் இஷ்டப்படுற மாதிரி, அவர் ஆசைப்படுற மாதிரி. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் தயால குணனா இருக்கிறபடியா. தயால குணம். இந்த தயால குணம் பணம் வாங்கி எதையும் தராதுங்க. இந்த இஷ்டத்துக்கு கொடுக்கிற தெய்வம் இதை காணிக்க ஏதாவது கொடுக்கிறியா, நீ ஏதாவது பணம் கொடுக்கிறியா, நீ கொடுத்தானா உனக்கு கொடுக்கறேன் அப்படி சொல்லாதுங்க. அந்த தெய்வம் தன்னுடைய தயால குணத்தினால உங்களுக்கு இஷ்டத்துக்கு கொடுக்க போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய தயால குணத்தை நீங்க பாப்பீங்க. கடவுளுடைய தயால குணம் உங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு இல்லைங்க. கையில் இருக்கிற பணத்தை வச்சு உங்க மாச சம்பளத்தை நினைச்சு வாழாதீங்க. ஐயோ பணம் பணம்னு இருக்காதீங்க. அந்த பணத்தை அந்த பணத்தின் நுகத்தை தான் இங்க உடைக்கிறாரு. பணத்தோடைய மேன்மையை உடைக்கிறாரு. பணத்தோடைய மகத்துவத்தை உடைச்சு சொல்றாரு, பணமே இல்லாம நீ வா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்றாரு, பாலும் தேனும் உனக்கு தரேன்றாரு. கீழே இருக்க வசனம், ஹனியும் மில்க்கும் தராரா. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, வா, நீ தாகமா இருந்தினா வா, தண்ணீர்கள் கிட்ட வந்துரு அப்படின்றாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல ஒரு தாகம் வேணும் பாருங்க. கர்த்தர் மேல எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறோமோ, அவரோட உள்ள உறவுல எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றோமோ. அவர் சொல்றாரு, வா தோட்டத்துக்கு வந்து வேலை செய்யுங்கள்னாரு, உடனே போயிட்டாங்க. நோ சொல்லல. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நோ சொல்லாதீங்க. அவர் உங்களை அவர் இஷ்டம் போல ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? கடவுள் இஷ்டம் போல ஆசீர்வதிச்சா எப்படி இருக்குமோ ஒரு மனுஷனா, அப்படி இருக்குங்க உங்க வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும்னா, அந்த வெளிப்பாடுகள் என்ன செய்யணும், அப்படியே நம்பணும். சிறு பிள்ளை மாதிரி, ஆமா இனிமேல் என் வாழ்க்கையில நான் பணத்தை பெருசா நினைக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய பணம் வேணுமா? இல்ல, எனக்கு இயேசு போதுங்க. அந்த இயேசு அவர் அது எல்லாத்தையும் சந்திப்பாருங்க. பிரதர், கல்யாணம் பண்றதுக்கு இத்தனை லட்சம் பணம் வேணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. என் கல்யாணத்தை நான் வணங்குற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீரு சிறப்புமா நடத்துவாரு நம்புங்க. என் கல்யாணம் நடந்துச்சுங்க மதுரையில. என் கல்யாணம் நடந்துச்சு. என் கல்யாணம் நடந்தப்ப 2012 டிசம்பர் 27 நடந்தப்ப சாதாரணமா நடக்கல. 3 நாள் செலிப்ரேஷன். வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கல்யாணம், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பர். எல்லாமே எங்க வீட்டு சைட்ல எல்லாருமே சொன்னாங்க, அருமையான சாப்பாடுங்க. எல்லாமே மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம், 3 நாளைக்கு வாடகை எடுத்து சீரு சிறப்புமா நடந்துச்சு. பிரதர், உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? பிரதர், ஒண்ணுமே பண்ணலங்க. அவ்வளவு பெரிய கல்யாணம் நடந்ததுக்கு என்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி நடத்தி காட்டினாருங்க என் தெய்வம். அதனாலதான் சொல்ல வரேங்க, இந்த மாதிரி எடுத்து சொன்னா நிறைய சொல்லலாங்க. பணத்தை வச்சு ஒண்ணும் இல்லைங்க. பணத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. அது எத்தனை மில்லியன் கோடியோங்க அவர் பார்த்துக்குவாருங்க.
சோ பணத்தை வச்சு எதையும் நீங்க மெஷர்மெண்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்குள்ள வாழுகிற இயேசு கிறிஸ்துவை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுங்க. அவர் கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அவர் அள்ளி கொடுப்பவர். இஸ்ரேல் தேசத்துல இருந்த கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனத்துக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்தார்ல, ₹1 செலவு பண்ணலங்க அவரு. ₹1 பணம் கொடுக்கலங்க அவரு. அவங்க யாருமே ₹1 கொடுத்து வாங்கலங்க. அப்படியே ஃப்ரீயா வந்ததுங்க, அவங்க அனுபவிச்சாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க உங்களுக்கு வரும், வீடு வாசல் உண்டாகும். நீங்க பணத்தை செலவழிக்காம வாங்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில தன்னையே விலையாய் கொடுத்தவர். அவர் தன்னையே விலையா கொடுத்துட்டாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தன் ரத்தத்தை விலையாய் செலுத்தின தெய்வம், தன் உயிரை விலையாய் செலுத்தின தெய்வம். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் நம்ம பாவத்திலிருந்து மீட்க முடியாது, சாபத்திலிருந்து மீட்க முடியாது. தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காய் தன்னையே விலையாய் கொடுத்த தெய்வம். வேற என்னங்க நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு? அந்த கடவுளே நமக்கு விலை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் மற்ற எல்லாவற்றையும் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஏன்னா பணத்தை கொடுத்தா உங்களுக்கு அவர் கொடுக்க போறாரு இல்ல, மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளுகிறதா நீங்க பாப்பீங்க. அவர் கொடுக்கிறாருன்னா, பிரதர் நான் பணத்தை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நீங்க சொல்லாத மாதிரி வாங்க வைப்பாருங்க அந்த தெய்வம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த கூகுள் மீட்ல கனெக்ட் ஆகிருக்கிற எத்தனையோ பேர் சாட்சி சொல்ல போறீங்க. பிரதர் பணம் கொடுத்தாதான் கிடைக்கும் இருந்த ஒண்ணு பணம் கொடுக்காமலே கிடைச்சதுன்னு நீங்க சொல்லுவீங்க. பணம் இல்லாமலே கிடைச்சதுன்னு நீங்க சொல்லுவீங்க. எஸ், நன்றி நன்றி. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம் உங்க வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எஸ், பணம் இல்லாமல் வாங்கி புசியுங்கள் நீங்க சொன்ன வார்த்தையப்பா. அதே மாதிரி யோசேப்புடைய சகோதரர்கள் அவங்க வந்தபோது தானியத்துக்கு அவங்க கொடுத்த பணமும் அந்த தானியத்திலே மீண்டும் வந்தது. ஆண்டவரே, இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், கடைசியா 12 மணி நேரம் உழைத்தா என்ன பணம் வருமோ அது 1 மணி நேரம், கடைசியா சில மணி துளிகள் வந்து வேலை செஞ்சவனுக்கு ஃபுல் பேமெண்ட் நீங்க கொடுக்குறீங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தையின் கேட்டு உங்க வார்த்தையின் படியே செய்தவனுக்கு நீங்க கொடுத்தீங்க. அது மாத்திரம் இல்லை, என் இஷ்டம் போல கொடுப்பேன்னு சொன்னீங்க. நான் தயால குணன் நீங்க சொன்னீங்க. இதை அட்டன் பண்ணிருக்கிற எல்லா சகோதரர்கள் வாழ்க்கையில நான் சொல்றேன், சகோதரிகள் வாழ்க்கையில சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அவர் இஷ்டம் போல கொடுக்க போகிறார். உங்களுக்கு அவர் இஷ்டம் போல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் ஆசைப்பட்டு ஒருத்தனை ஆசீர்வதிச்சா வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.